வணக்கம். நான் நல்ல வேலை மதுரையில் பிறக்கலை, தென்காசி மாவட்டத்தில் பிறந்துட்டேன். இல்லைன்னா அங்கே வேட்டியை உடுத்த முடியாதுங்க. யார்? சிறுத்தை குட்டி ஒன்று கனியாம், சிறுத்தை குட்டி கனியாம். அது மதுரையில் பிஜேபிக்காரன் வேட்டி உடுத்தக்கூடாதான். ஜட்டி போடலாமாயா? அதுவும் போடக்கூடாதா? உங்களுக்கு எழுப்பும், உங்களுக்கு சீக்கிரமாக இருக்குமில்லோ. ஜட்டி போடலைன்னா பிஜேபிக்காரங்க என்னையா பேச்சுன்னு பேசி பழகுதிய. நாகரிகமான காலத்தில் நாகரிகத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு ஆசானே 4 தட்டு தட்டினாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் சொல்லத்தானையா செய்விய? பிஜேபிக்காரன் மதுரைக்காரன் பூரா வேட்டி உடுத்த மாட்டானா? உங்களை மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கோட் சூட்டை போட்டுக்கிட்டு தெருவில் ஆந்தனியலை நாங்கள் பார்த்தோம்ல. எல்லாரும் அம்பேத்கர் ஆக முடியாது. அம்பேத்கர் ஐயா ஒரு பிராமணர் ஒரு பாப்பான் வீட்டில் வளர்ந்துருந்தார். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. சட்டமேதை. அவர் வகுத்த சட்டத்தை மதிக்க தெரியாத சிறுத்தை குட்டிகள்ல நீங்கள். அவரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அனைத்து மக்களும் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க காலத்தில் எங்களோட பிராப்டின்னு அத்தனை பேத்தையும் வரவிடாமல் பண்ணுவேளையா அராஜகத்தில். அம்பேத்கர்னா எங்களுக்கு மட்டும்தான். இந்திய சட்டத்தை வகுத்த அம்பேத்கர். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் போட்டோம். வேட்டியை உடுத்த விடுவீங்களா, உடுத்த விட மாட்டீங்களா? இன்னி தீபாவளி வேற வருது. அவங்க மரதக்காரன் வேட்டி உடுத்தாமல் தெரிஞ்சாங்கன்னா அப்போ சிறுத்தை குட்டி சிறுத்தை குட்டியெல்லாம் என்ன செய்ய போகுது? வேட்டி உடுத்தலைன்னா பார்த்து ரசிக்கவா? அண்ணாமலை தீச்சுடர் அத கூசாம சொல்லுத செருப்பகளை தேடிப்போம்னு தொட்டுப்பார் கெட்டிக்கார குட்டினி. அதே மாதிரி பாரத பிரதமர் உலகத்துக்கே விஸ்வகுரு. அவர் வண்டியை ஓடி போய் இந்த சைக்கிள் பைதாவில் இருக்க அந்த டயரை எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி சிறு வயசில் ஓடிக்கிட்டு இருக்கல டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு ஓடையில் எதுக்குன்னு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு நான் பிடிச்சிட்டேம்மா. அது மாதிரி நரேந்திர மோடியோடைய கார் வரையில் உள்ள வயல் நின்றுக்கிட்டு மறைச்சிக்கிடுவேளா? என்னையா சிறுத்தையினுடைய தலைவர் ராஜதானி பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே ஆர்எஸ்எஸ் நினைக்கணும். போக முடியுமான்னு டெல்லியில் ஊருக்கு 4 பேர் ஒருதனாவது இருப்பேடா. உலகம் ஃபுல்லாக இருக்காங்கடா பிஜேபிக்காரனும் ஆர்எஸ்எஸ் காரனும். ஊருக்கு 4 பேர் இருக்கேடா. தமிழ்நாட்டுக்குள்ளையா? தமிழ்நாட்டை கடந்து பார்த்துருக்கியா? 19 இடத்துல முதலமைச்சர், ஒரு ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு, ஒரு பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர், நம்ம அத்தனை சட்டத்தையும் வகுக்கக்கூடிய சட்ட அமைச்சர், நிதி கொடுக்க அமைச்சர், எல்லாம் ஆர்எஸ்எஸ். சிறுத்தைக்குட்டி யாபகம் வேணும். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. வீம்புக்கு கிடையாது, விவேகத்துக்கு. தெரிஞ்சு பேசுங்க. தலைவருக்கும் தெரியல, தொண்டனுக்கும் தெரியல. தெரிஞ்சு பேசுங்க. மோத வேண்டிய இடத்துல மோதுங்க. எல்லாத்திட்டையும் மோதிட்டு சுள்ளுன்னு வாங்காதாங்க.